கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிக்க போயிடும். யோபு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 20, 21 ஆகிய வசனங்கள். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வழியில நடந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வழியிலே தாவீது ராஜா வாழ்ந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த இரவு நேரத்து செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன வயசுல பிள்ளைகள் படிக்கும், 10th 11th 12th காலேஜ் படிக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு படிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நல்ல வேலை, ஒரு திருமணம், அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த ஸ்டேஜ். நாளுக்கு நாள் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஒரு குடும்பம் தேவனோடு இருக்கணும். இந்த கடைசி காலத்திலே என்ன அநியாயம் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டுக்கு வீடு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். நிறைய வீட்டுக்குள்ள பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக மனைவிட்ட போய், குடும்பத்துல போய், வாழ்க்கையில போய், வியாபாரத்துல போய், ஒரு இடம் வைக்கிறதுல போய், ஒரு பொருள் வைக்கிறதுல போய், ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதுல அங்க போய், இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட்டு சொல்லித்தரேன் அப்படின்னா, தாவீது ராஜானுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அண்ணே, நான் ரொம்ப உபத்திரப்படுறேன், ஆனா நான் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது நீங்க இருந்தால், உங்க குடும்பத்தை தேவன் உயர்த்துவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு பெரிய அனுபவம் இல்லை. நானும் ஒரு வியாபாரத்திலிருந்து நஷ்டப்பட்டு மாந்திரத்திலே ஒரு பாடுகள் உபத்திரம் வழியாக விக்கிரத்துக்கு அடிமை துன்மார்க்கனா வாழ்ந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு உண்மை இல்லை, என் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இல்லை, என் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி இல்லை, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே கர்த்தரை விட்டு வழி விலகின வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 2016 40 நாள் உபவாசத்தோடு தேவனோட சமூகத்திலிருந்து ஊழியத்துக்குள்ள வந்தேன். இப்ப இந்த 2025 கர்த்தரோட கிருபையினாலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது தேவனர்லி அப்ப மினிஷன்ல அழகா கொடுத்தாரு. பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஊழியத்துக்கு ஒரு பேர் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன். 2017 கொடுத்தாரு.
தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி. 2019 கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சொல்லி முதல்ல ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் அடித்தேன். ஐரோல்கிட்ட போய் ஜோம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே 2025 ஆன்லைன் மூலியமாக வேற வேற தேசத்திலே வேற வேற ஜனங்கள் வேற வேற சூழ்நிலையில இரவு நேரத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த நாளுக்கு நாள் விருத்தி அப்படின்னு சொல்லி போட்டுருக்கல. நம்ம வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி வேணும் அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பார்ப்பாரு. மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்ப்பாரு. என் வாழ்க்கையில் நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது திருநெல்வேலியிலிருந்து திசையன்விளை ஒரு 55 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இடையங்குடி. ராத்திரி நேரத்தில் ஒரு 8 மணிக்கு போவேன். அது ஃபுல்லாக ஒரு தேடி காடு, ஒரு வனாந்தரமான இடம். அங்கே லைட்டு இருக்காது, கரண்ட் இருக்காது. அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாம்புலாம் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அது வனாந்தரமான ஏரியா. அந்த மாதிரி இடத்துல நைட்டு போய் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில் ஒரு 5:30க்கு போவேன். 5:30க்கு போய் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் ஊழியத்தில் உள்ள என்ட்ராவேன். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஊழியத்தினுடைய அனுபவம் எனக்கு ரொம்ப தெரியாது, எல்லாரை போல கிடையாது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இவ்வளோ வசனம் எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கை இப்படி இல்லையே, 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 என் வாழ்க்கை நான் கத்தரை விட்டு விலகி போயிட்டேனே, என் வாழ்க்கையில் எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாமே என் வாழ்க்கையே போயிட்டு நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் சொந்த வீடெல்லாம் விற்று நடுரோட்டு வந்துட்டேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனேப்பா, நான் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, நான் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா, அண்ணே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என்னை தேவன் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் தேவன் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் சில குடும்பத்திலே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் இயேசு ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு இந்த கடைசி காலத்து இந்த கள்ள உபதேசம் வேற பெருகிட்டு இருக்கு. டைலாக் பிரசங்கம், சும்மா காலையில சாயங்காலம் எப்படினாலும் வாழ்ந்தா ஆசீர்வதிப்பாரா? கிடையாது. உண்மை எங்க போச்சு? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியது எங்க போச்சு? பரிசுத்தம் நிறைய வீட்டுல காணோம், பரிசுத்தமே இல்லை. தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் இல்லை, தேவனை குறித்து பக்தி வைராக்கியம் இல்லை. ஆழமா சொல்ல முடியும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை காணோம். எப்போ பார்த்தாலும் செல்போன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் அம்மாட்ட சண்டை போடுறது, மனைவிட்ட சண்டை போடுறது, வேலைக்கு போறது இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, வீட்டில் கணவர் மாதிரி இருக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயா கிளம்பி போயிடுறது. குடும்பத்தில் பார்த்தா தாய்மார் பார்த்தா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? என் வாழ்க்கையில் வியாபாரத்தில் நஷ்டம் வந்துச்சுப்பா. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, கையில் பைபிள் எடுத்து வாசித்தா என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கா, இவ்வளோ மிஸ்டேக் இருக்கா. தாவீது ராஜானுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் நான் அழிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்ப ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா இப்படியே சொல்லி தரேன்? சில குடும்பத்திலே நாளுக்கு நாள் விருத்தி இல்லைப்பா. நாளுக்கு நாள் விருத்திலாம் இல்லை. நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டு இருக்கு. வீட்டில் பார்த்தா புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருக்காங்க. பிள்ளை பார்த்தா கல்யாணம் முடிக்க மாட்டுக்கா. கேட்டால் எனக்கு கல்யாணம் வேண்டாங்க, கல்யாண வயசு தாண்டிட்டு. அம்மா அப்பா சொல்லி பார்க்குறாங்க, கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துல தங்கிருதா. இப்போ நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் வீட்டுக்கு வரமாட்டுது. கேட்டால் வீட்டுக்கு வந்தாலே கல்யாணம் முடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வீட்டுக்கு வரமாட்டுது, ஃபோனில் தான் பேசுது. கடைசி காலத்திலே அநியாயம் தான் பெருகிட்டு இருக்கு, அக்கிரமம் தான் பெருகிட்டு இருக்கு, துன்மார்க்கமான காரியம் தான் பெருகிட்டு இருக்கு. ஆனால் தாவீது ராஜானுடைய வாழ்க்கையிலே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு அவனோடு அவனோடு. இந்த இரவு நேரத்திலே
நம்ம வாழ்க்கையிலே அப்படி ஒரு சாட்சி இருக்கணும். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கிறார், என் கூட என் இதயத்துக்குள்ள என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு ஒரு குடும்பத்துல சொன்னால் அந்த குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி. நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்துல நைட் நேரத்துல படுத்து தூங்க போறீங்க, ஆல்ரெடியே வீட்டுல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, மனசுல கவலை, வேலையில பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பார்த்தா போராட்டம், இப்படி பல பிரச்சனைக்கு நடுவுல தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஆனா இரவு நேரத்துல சமாதானமான செய்தியா ஆமா இருக்கு. கர்த்தரோட வாழ்ந்தால் சமாதானம். ஒரு குடும்பத்துல கர்த்தரோடு இல்லைன்னா எவ்வளவு ஆபத்து இருக்கு, ரெண்டையுமே நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் இருக்கும். உங்க கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒரு மாற்றம் இருக்கும். நான் எப்போதுமே வழக்கமா சொல்லுவேன், நான் 6 படிக்கும் போதே என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா 11 வயசுலயே வேலைக்கு போயிட்டேன். ஆனால் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தனோ பைபிள்ல போட்டிருக்கு பரிசுத்தம், உண்மை, சத்தியம் எல்லாமே பைபிள்ல தெளிவா எழுதி வச்சாரு. அப்ப நம்ம வாழ்ற இந்த கொஞ்ச காலம் கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றோமோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், இஷ்டம் போல அநியாயமா நான் நடப்பேன், இஷ்டம் போல நான் துன்மார்க்கனா இருப்பேன், இஷ்டம் போல பொய் பேசுவேன், இஷ்டம் போல நான் களவாம்பேன், இஷ்டம் போல நான் ஏசுவேன், இஷ்டம் போல நான் இருப்பேன், வைராக்கியமா இருப்பேன், மன்னிக்க மாட்டேன், நான் கோபமா இருப்பேன், நான் எரிச்சலா இருப்பேன், நான் எல்லாரையும் அற்பமா பார்ப்பேன். இதெல்லாம் இருந்தா சாத்தியப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கோட்பாடு உண்டு. அதுக்கு முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்தானே புரியும். நீங்க நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அது ஒரு வேதனையான காரியம். ஒருவேளை இந்த செய்தி நீங்க யாராவது இரவு நேரத்துல கேட்டு ஒருவேளை நீங்க ஜெபிக்க நினைச்சா கூட 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்பேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம விருத்தி அடைந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். சில குடும்பத்திலே டாக்டரா இருப்பாங்க, சில குடும்பத்திலே போலீஸ் வேலை வைப்பாங்க, சில குடும்பத்துல வக்கீலா இருப்பாங்க, சில குடும்பத்துல டீச்சரா இருப்பாங்க, சில குடும்பத்துல பெரிய ஒர்க்ல இருப்பாங்க, பெரிய ஆபீசரா இருப்பாங்க. நாளுக்கு நாள் விருத்தி ஆகணுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு குடும்பத்தோட தேவையில் சந்திக்கப்படணுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு குடும்பம் விருத்தி ஆகணுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு வீட்டுல பேரம் பேத்தி பிள்ளைகள் செழிப்பா இருக்கணுமா? தேவன் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க கடைசி காலத்துல பிள்ளைகள் கல்யாணம் முடிக்க மாட்டுக்கு, சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கு, சில வீட்டுல பார்த்தா புருஷன் வேண்டாம் இல்ல மனைவி வேணும்னு சொல்லி டைவர்ஸ். அப்ப பிரச்சனை எல்லாம் வித்தியாசமான பிரச்சனைக்கு நடுவுல நிறைய குடும்பங்கள் போயிட்டு இருக்கு. கோர்ட்டு கேஸ் சொல்லி சில குடும்பத்துல ஒரே உபத்திரம். இதுக்கு பின்னாடி என்ன சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், ஒரு பக்கம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவடிமை. தாவீது ராஜானுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார். அதனால நாளுக்கு நாள் விருத்தி. இந்த இரவு நேரத்திலே ஒரு எச்சரிப்பு போல நம்ம எடுக்கணும்னு நினைச்சாச்சு அப்படின்னா யோபு 15, 16, 20, 21 வசனங்களை நம்ம தியானிக்கும் போது எச்சரிப்புனா என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்கப்பா, ஜனங்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு 1/2 கோடியே காணும். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்துக்க தெரியுது. அநியாயம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, துன்மார்க்கமான காரியம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அசுத்தமான காரியம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அருவருப்பான காரியம் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல போய் சிக்கி கொள்றாங்கன்னா அருவருப்பான ஒரு பாவத்துக்குள்ளே, அசுத்தமான காரியத்துக்குள்ளே, தீட்டான காரியத்துக்குள்ளே,
பொல்லாத காரியத்துக்குள்ளே, அநியாயமான காரியத்துக்குள்ளே, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள சிக்கி கொள்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாச்சுப்பா, எல்லா குடும்பமும் சர்ச்சுக்கு போயாச்சு, சரி வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் ஃபோனில் இஷ்டம் போல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கதை பேசுவாங்க. அதில் பார்த்தா நான் யாரு, என் குடும்பம் யாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் சில குடும்பத்தில் வீண் வார்த்தை பேசாமல் கருத்தா உண்மையா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபேமிலியோட குடும்பமா ஒருமனப்பட்டு அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அப்ப நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும் அப்படின்னா அங்க வீண் பேச்சு இருக்கக்கூடாது, தவறான செயல்கள் இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு தள்ளி போற அநியாயமான காரியம் இருக்கக்கூடாது, ஒரு துன்மார்க்கமான காரியத்துல போய் சிக்கக்கூடாது. எவ்வளவு காரியம் இருக்கு. யோபு 15 அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன். வீட்டுல மனைவிட்ட பார்த்தா ஒரே சண்டை தான் போடுவாங்க. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா அநியாயமான வாழ்க்கையா இருக்கும். வீட்டுல அப்புறம் எப்படி அன்பு பேச முடியும், அன்பு எப்படி கூற முடியும்? இதயத்துல ஃபுல்லா அநியாயம், பேசுற ஃபுல்லா அநியாயம், வெளியில போற இடத்துலலாம் ஒரே அநியாயம், இடம் வைக்கிறதுல அநியாயம், புரோக்கரா இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் சைட்டு மணிக்கு அநியாயம் அநியாயம் அநியாயம். ராத்திரி ஆனா தண்ணி அடிக்க போயிடுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா போதை அடிமையில் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சா அடிமையில் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சார அடிமையில் இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படி அநியாயமா சம்பாதிக்கலாம், எப்படி திருடலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி மொத்தமா சொத்தை ஃபுல்லா மொத்தமா ஆட்டைய போடலாம், இதெல்லாம் அநியாயம் தானே. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன். தண்ணி குடிப்போம்பா, அநியாயத்தை போய் தண்ணி போல குடிச்சேனாவும் அந்த மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாயிருக்கிறான். இப்போ இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, அருவருப்பான ஜெபம் கேட்கப்படாது, அசுத்தமான ஜெபம் கேட்கப்படாது. ஒரு குடும்பத்துல அநியாயமா இருக்கிறான் அப்படின்னா அவங்க கூட பிசாசு தான் உள்ள என்ட்ரா இருப்பான். அவன் பிசாசுடைய கஸ்டடிக்குள்ள இருப்பான், பாவ அடிமையில இருப்பான், துன்மார்க்கமான வாழ்க்கையில இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கணும், வீடு வேணும், அடுத்தவள நிறைய அப்படியே போய்கிட்டே இருக்கும், பெரிய லிஸ்ட் போயிடுவோம். வேலை பார்த்தா இருக்காது, வருமானம் பார்த்தா இருக்காது, ஆனா வாயை திறந்தா ஒன்லி பொய் மட்டும்தான் பேசும், உண்மையே இருக்காது, நேர்மையா இருக்காது. எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சொத்து சேர்க்கணும், அநியாயம் மட்டும்தான் இருக்கும். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். ஒரு கேள்வி. இப்போ அநியாயம் சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, அதிகமான அருவருப்பு, அதிகமான அசுத்தம். இப்போ ஒரு மனுஷன் அநியாயமா போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அருவருப்பான ஒரு மனுஷன், அவன் அசுத்தமான ஒரு மனுஷன். அப்ப தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி இருந்துச்சு. சேனைகள் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலே அநியாயம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில அநியாயம் இல்லை. தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில அநியாயம் இல்லை. அதனாலதான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நாளுக்கு நாள் விருத்தி வேணும், நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் இருக்கான்பா. இந்த கடைசி காலத்துல எத்தனை இடத்துல இருக்கிறாங்க, அநியாயம் மட்டும்தான், லஞ்சம். சில குடும்பத்துல வேலைக்காக, சில குடும்பத்துல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா லஞ்சம், பெரிய பெரிய இடத்துல உள்ள போறதுக்கு லஞ்சம், பெரிய பெரிய ஆளை பார்க்கறதுக்கு லஞ்சம் 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 லஞ்சம். லஞ்சம் கொடுத்து எப்படியாவது சரி பண்ணிடலாமா, எப்படியாவது சரி பண்ணிடலாமா, எப்படியாவது சரி பண்ணிடலாமா. அநியாயத்தை தண்ணீரை போல, அநியாயத்தை தண்ணீரை போல, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன், அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பு, எத்தனை அதிகமாய் அசுத்தமாய் இருக்கிறான். இந்த செய்தியை நம்ம தியானிக்கும் போது ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவுல சில அப்ராணி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல எனக்கு ஜெப குறிப்பு வரும், அண்ணே
என் சொத்தை பக்கத்துல இருக்கிறவங்க அபகரிச்சுட்டாங்கண்ணே. நான் இப்போ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னுடைய பூர்வீக சொத்து இந்த மாதிரி இந்த இடத்துல லாக் ஆகி போயிருக்குண்ணே, அநியாயமா செய்யறாங்கண்ணே, கோர்ட்டு கேஸ் சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கோம்ண்ணே, பல வருஷமா போயிட்டு இருக்கிறோம்ண்ணே, எங்களுக்கு இன்னொரு விடுதலை கிடைக்கல. சில குடும்பத்துல பிள்ளைகள் யாரையாவது மனுஷனை நம்பி ஏமாந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ என் வாழ்க்கை போச்சே, வாழ்க்கை போச்சே, வாழ்க்கை போச்சு. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் போய் பழகியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? வாயை திறந்தாலே பொய் தான்பா பேசுறாங்க. நிறைய இடத்துல இந்த பொய்க்கு அளவே இல்லை. பொய் பேசுறவன் பிசாசுனால கட்டப்பட்டிருக்கான். அருவருப்பு, அசுத்தம், இதெல்லாம் பிசாசுனுடைய காரியம். அப்ப எங்கெல்லாம் அநியாயம் இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கிரியை, அங்கெல்லாம் அசுத்தம், அங்கெல்லாம் அருவருப்பு இருக்கு. ஆனா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார், அதனால விருத்தி. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி வேணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வம்சம் ஆசீர்வாதம் இருக்கணும், என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும், என் வாழ்க்கையில எனக்கு இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா லஞ்சம் கொடுக்கறது நிப்பாட்டுங்க, அநியாயமான காரியத்தை செய்யாதீங்க, உண்மையா வாழுங்க, அருவருப்பான காரியம் அசுத்தமான காரியத்துக்குள்ளே சிக்கி கொள்ளாதீங்க. அப்படிதான் நம்ம ஆலோசனை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு செய்தி கேட்கும்போது அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்க, அநியாயமா வாழ்ற ஜனமும் கேட்பாங்க. அப்ப அநியாயமான வாழ்ற ஒரு ஜனம், ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் இந்த இரவணத்திலே பரலோகம் சந்தோஷப்படும். அதுக்காக நீங்க தேவன் அருளிய அப்பம் மினிஷனுக்காக ஜெபிங்க. ஒரு பாவி மனம் திரும்பணும், ஒரு பாவி மனம் திரும்பணும். இந்த ரவிராஜ் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அதே போல உங்க குடும்பத்துல யாராவது பாவத்துல இருக்கிறாங்களா? அந்த பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். வழக்கமா நம்ம வீட்டுலதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், என் மனைவிக்கு தெரியும், என் குடும்பத்துல பிள்ளை தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இரவு நேரத்திலே நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறியாச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டுக்குள்ள முதல்ல சமாதானம் வரும்பா. இயேசு வந்த வீட்டுல தானே சமாதானம், இயேசு வந்த வீட்டுல தானே ஆசீர்வாதம், இயேசு வந்த வீட்டுக்குள்ள தானே ஒருமனப்பட்ட ஆவி இருக்கும். இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ள செல்போன்ல வாலிப பையன் ஒரு பக்கம், வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 3 பேர் வேற வேற பக்கம் இருக்கிறாங்க. அம்மா மாதிரி பாவம்பா. உண்மையிலே அவங்க சமையல் பண்ணி புருஷனுக்கு பிள்ளைன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என் பையன் மனம் திரும்பிட மாட்டானா, இன்னைக்கு என் மகன் ஞானசனம் எடுத்துட மாட்டாளா, இன்னைக்கு என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லி திறப்புல நிற்பாங்க. ஒரு சில பார்த்தா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு சில பார்த்தா திறப்புல நிற்பாங்க, கண்ணீரோடு திறப்புல நிற்பாங்க. எத்தனை குடும்பத்துல தாய்மார்கள் திறப்புல நிற்கிறாங்க தெரியுமா? சில குடும்பத்திலே அநியாயம் தான் நடக்கு. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம எத்தனை குடும்பத்துல அநியாயம் நடக்கு, எத்தனை குடும்பத்துல அருவருப்பான காரியம் நடக்கு, எத்தனை குடும்பத்துல அசுத்தமான காரியம் நடக்கு. யோசித்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நம்ம கூட கர்த்தர் இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தியாக முடியும். தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார். தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் வந்துச்சு, ஆனால் தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீரோடு அழுது மனம் திரும்பி தான் என்ன பாவம் பண்ணாரோ அதுல இருந்து மனம் திரும்பி 51ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போறணும்? தேவனுடைய சமூகத்துல போய் சாஷ்டாங்கமா விழுந்து, அப்பா என்னை மன்னிங்க, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு மனுஷன் அநியாயத்துல இருந்து மனம் திரும்பணும்ப்பா. துன்மார்க்கமான பாவ அடிமையில இருக்கிறவங்களா மனம் திரும்பணும், அருவருப்பான காரியத்துல இருக்கவங்களா மனம் திரும்பணும்.
அசுத்தமான காரியத்துல இருக்காங்களாம் மனம் திரும்பணும். இப்ப இந்த கடைசி காலத்துல இந்த மனம் திரும்புற பிரசங்கம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. மனம் திரும்பினாதான் பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம புது ஜீவனுக்குள்ள வரணும், புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும், புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும், புதிய சிருஷ்டியா மாறணும், தேவனுடைய ஆவியினாலே ஜனிப்பிக்கப்படணும், சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்படணும், தேவ ஆவியினாலே மறுபடியும் பிறக்கணும், தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, அண்ணே நான் துன்மார்க்கனா இருக்கிறேனே அப்படின்னா என்னன்னு கேட்கிறீங்களா? துன்மார்க்கன் உயிரோடு இருக்கையில் துன்பத்தால் வேதனையினால் வாதிக்கப்படுகிறான். வசனம் எழுதுனதுதான். சில வீட்டில துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். சித்திரவாதை வேதனையா இருக்கும். சில வீட்டுல சில கணவர்மார் மதுபான அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்துல இருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க. அந்த வீட்டுல பார்த்தா நிம்மதியே இருக்காது. ஐயோ என் புருஷன் மனம் திரும்ப மாட்டாரா? ஏன்னா நைட்டு வந்த உடனே கெட்ட வார்த்தை, வீட்டுல செல்லத்துல சண்டை, சந்தேகம், அருவருப்பான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள். அந்த வீட்டுல என்னமா முடிவு பண்ணுவாங்க? நான்லாம் ஏன்ப்பா உயிரோட இருக்கணும், ஐயோ என் கணவர் இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த அளவுக்கு பெண்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க. வயசானதுக்கு அப்புறம் கூட இப்ப நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை. ஏன்னா பையன் சரியில்லை, புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியே இல்லை. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கும். இரவு நேரத்துல தாவீதுராஜனுடைய வாழ்க்கையில விருத்தி இருந்துச்சு, ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். ஆனா துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில பிசாசு இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான்ப்பா இருக்கும். துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாயிருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். அவன் சமாதானமாயிருக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு நான் சமாதானமா இருக்கேன்ப்பா, என் வீட்டுல எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா, நான் பேசாம களவாண்டு சொத்து சேர்த்துச்சிட்டேன், நான் அநியாயமா சொத்து சேர்த்து வச்சுட்டேன் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி எவமா சமாதானமா இருக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ள சடிதியில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். பாழாக்கிறவன் அவன் சமாதானமா இருக்கையில். சில குடும்பத்திலே அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து சொத்தை சம்பாதிச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு நான் சமாதானமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிமா பாழாக்கிறவன். பாழாக்கிறவன் அந்த குடும்பத்தை அழிக்கிறவன். பிசாசுக்கு ஒரு பேர் பாழாக்கிறவன். பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். அவன் மேல், அவன் மேல், அவன் மேல். ஐயா துன்மார்க்கனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அடுத்த வீட்டு சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த இரவு நேரத்திலே தாழ்த்திடணும். அப்பா நான் பாவம் செஞ்சு நான் சொத்து சேர்த்திருக்கேன்ப்பா, நான் பாவியா வாழ்ந்திருக்கேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். சகையினுடைய வாழ்க்கையில 4 தடவை திருப்பி கொடுத்துரும் அப்படின்றாரு. 4 தடவை யார்ட்டெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துரும் அப்படின்னாரு. அந்த வீட்டுக்கு தான் ரட்சிப்பு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல திருப்பி கொடுக்கறே கிடையாது. சர்ச்சுக்கு வேணா நம்ம கிளம்பி போயிடலாம்ப்பா, பாவ மன்னி பறிக்க ஜோம் பண்ணிடலாம். ஆனா களவாண்டு சொத்து சேர்த்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கும், அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னா களவாண்டு சொத்து சேர்த்து வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அது சாபமா இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல சாபம் எப்படி இருக்கு அப்படின்னா,
நிறைய சொத்தை ஃபுல்லா கொள்ளை அடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது பல கோடிக்கு பெறும். ஆனா வீட்டுல பார்த்தா சமாதானம் இருக்காது. வீட்டுல பார்த்தா ஒரே வியாதி, பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல தாறுமாறா மாறுபாடுள்ள ஜனமா இருப்பாங்க. சபிக்கப்பட்ட சில காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அவன் சமாதானமா இருக்கையில் பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். பாழாக்கிறவன் அப்படின்னா நல்லா இருக்கும்போது, சமாதானமா இருக்கும்போது, அந்த வீட்டுல பாழாக்கிற பிசாசு வரும்போது, பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். அவன் மேல் அப்படின்னா துன்மார்க்கன் மேல் வருவான். துன்மார்க்கன் மேல் வரும்போது அந்த வீட்டுக்குள்ள எப்படிப்பா சமாதானம் இருக்கும்? இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுலதான் சமாதானம். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுலதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போதுதான் நாளுக்கு நாள் விருத்தி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விருத்திய காணப்பா. நைட் நேரத்துல சும்மா உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா விருத்திய காணும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள பார்த்த துன்மார்க்கமான காரியம். நல்ல செல்போன் ஆன் பண்ணி நல்ல படம் பார்க்கறது, நல்ல நாடகம் பார்க்கறது. வீட்டுல இன்னொரு பக்கம் பார்த்தா தாறுமாறா. தேவனுடைய சமூகத்துல இல்ல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. துன்மார்க்கமான காரியம். கத்தரை விட்டு வழி விலகியாச்சு அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள அருவருப்பு, அசுத்தம், அநியாயமான காரியத்துக்குள்ளே எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போறானோ, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமா இருக்கிறான். ஒருவேளை துன்மார்க்கனா வாழ்றான்ப்பா அப்படின்னா, துன்மார்க்கன் உயிரோடு இருக்கையில் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். வேதனை 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 வேதனை. ஐயோ, அந்த குடும்பத்துக்கு வேதனை. காரணம் என்ன? துன்மார்க்கமான வாழ்க்கை. சரி, நான் துன்மார்க்கனை தான் இருக்கேன், என் வீட்டுல எனக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது துணிகரமா இருந்தால், பாழாக்கிறவன் அவன் மேல் சடிதியாய் வருவான். அவன் எப்ப அழிஞ்சு போவான் தெரியாது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, சில வீட்டுல துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும்போது சில குடும்பத்துல பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த செய்தி எனக்கு தான். அநியாயமான சம்பாதிச்சிட்டேனே, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேனே, எனக்கு மன்னிப்பு உண்டா? மன்னிப்பு உண்டு. இந்த இரவணத்தை திட்டமா சில குடும்பத்துக்குள்ளே தேவன் கிருபையாக உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். இந்த நாள்ல மனம் திரும்பும் நாள் ஜீவன் தப்பித்துக் கொள்ளலாம். இல்ல நாங்க தப்பிக்க மாட்டோம் அப்படின்னா சடிதியாய் பயங்கரமான காரியம், பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. பாழாக்கிறவன் அவன் மேல் வருவான். இந்த நாள்ல மனம் திரும்பும் நாள் ரட்சிப்பு. இந்த நாள்ல மனம் திரும்பும் நாள் மீட்பு. இந்த நாள்ல மனம் திரும்பும் நாள் பாவ மன்னிப்பு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தியாக்க கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் எங்களோடு இருங்க. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. இரவு நேரத்திலே நைட் டிராவலிங் இருக்காங்க. நைட் நேரத்துல பல விதமான ஜனங்கள் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தால் சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு, நாளுக்கு நாள் விருத்தி. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வருவீங்களாப்பா? அன்போடு அழைக்கிறோம்ப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க கூட நீங்க பேசிட்டீங்க, நாங்க மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட பாவத்தை மன்னிங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுது. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகங்களை திறந்து ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, ஆரோக்கியம் தாங்க. பிரிந்து போன குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டிய கிருபை செய்யுங்க. பாவ அடிமையில வாழ்றாங்க, மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. கற்பதுனியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே கண்ணீரோடு இணைந்திருந்தாங்களோ கண்ணீரை தொடங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. நைட்டு டிராவலிங் இருக்காங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து
பாதுகாத்து விழுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வேறு நாட்டுக்குள்ளே செய்தி கேட்டாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. செல்ஃபோன்லேயோ டிவிலையோ எதுலேயும் அடிமையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் வேலையடைங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, அடியனை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேவனர்லேயப்பா மினிஷனில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஜீவஸில் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டியா ஜீவஸில் எழுதப்படணும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறுறது அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. தேவனர்லேயே அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக செய்தி கேட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு என்னென்ன காரியம் இருந்துச்சோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. உங்கள் நாம மையமிடட்டும். கடனில் இருக்க ஜனங்களே அப்பா கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா தேவைகளை சந்திங்க. வீடு கட்டுறாங்க, தடைகளை நீக்கித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போது ஏற்ற துணையை தாங்கப்பா. எல்லா காரியத்திலையும் கற்றுக் கொடுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறணும். உம்முடைய கரத்தில் அப்படின்னா கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.